கனடாவில் கடந்த ஆண்டு 1,20,000க்கும் மேற்பட்டோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகை இதுவரை பதிவானதில் அதிகபட்சமான எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. இதேவேளை அரசாங்க தரவுகளின்படி கடந்த ஆண்டு 56,000க்கும் மேற்பட்டோர் ஒன்டாரியோவில் இருந்து வெளியேறியுள்ளனர். இது நாடு தழுவிய மொத்த வெளியேற்றத்தில் கிட்டத்தட்ட 1/2 பங்காகும். ஒன்டாரியோவை விட பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து குறைவான மக்களே வெளியேறியதாக கூறப்படுகிறது. ஆனால் விகிதாசார அடிப்படையில் அந்த மாநிலத்தின் வெளியேற்ற விகிதம் அதிகமாக உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வசிக்கும் பல குடியிருப்பாளர்கள் அதிக வீட்டு வாடகை மற்றும் வாழ்க்கை செலவுகள் ஆகியவற்றால் சிரமப்படுகின்றனர். மேலும் அதிக எண்ணிக்கையிலான வெளியேற்றங்களை பதிவு செய்த ஏனைய மாகாணங்களில் கியூபெக் மற்றும் ஆல்பர்டா ஆகியவை அடங்கும். இந்த நிலையில் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு, வீட்டு வாடகை உயர்வு மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஆகிய காரணிகள் மக்களை வெளிநாடுகளுக்கு செல்ல தூண்டக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இதேவேளை குடியேற்றம் மற்றும் கல்வி அனுமதிகளுக்கான கட்டுப்பாடுகளை கனேடிய அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய பின்னர் கனடாவிற்கான குடியேற்றமும் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.